சார் ஹர்ஷித் ராணா ஸ்டெப்ட் அப் அண்ட் பிளேட் இஸ் நைஸ் கேம்ஸ். ஒரு ஜஸ்பிரிட் பும்ரா இல்ல, ஒரு சிராஜ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு வந்து சூப்பர்பா பிளேயிங் லெவன்ல தன்னுடைய பொசிஷனை வந்துட்டு ஆடி கொடுத்தாரு சார். இஸ் விக்கெட் டேக்கிங் வாஸ் சோ குட். சொல்லுங்க சார். நம்ம ஒரு ப்ராபப்ளி 1.5 to 2 years பேக் பும்ரா அவைலபிலிட்டியை ஓரளவுக்கு ஈடு கட்டுறதுக்கு ஹர்ஷித் ராணா ஏன்னா மூளையோட போடுற ஸ்லோ பவுன்சர்ஸ் சொன்ன ஒரு வீடியோல அது அவருக்கும் வந்துச்சு. நம்ம பாராட்டினது ரொம்ப பாதப்பட ஆரம்பிச்சாரு திடீர்னு. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி அந்த அந்த டைப்ல போடுறாரு. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஒரு பிரில்லியன்ட் அண்ட் அவருக்கு வந்து ஏத்தி உண்மையிலே நல்லா தான் போட்டாரு. அந்த பவுன்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா போடணும். இந்த மாதிரி பிளேயருக்கு எடுக்க யாரும் ரொம்ப வைட்டலும் 6 அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பவுன்சர் போட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க அப்பதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா பிச்சில் ஒன்றும் இல்லை, வச்சு வாங்கிடுவாங்க எப்படி போட்டாலுமே. ஸோ ஹர்ஷித் ராணா வெரி வெரி குரூஷியல் ரோல். நேற்று மேட்ச் அவங்களுக்கு டிமோரலைஸ் ஆனது காரணம் ஹர்ஷித் ராணாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அண்ட் செகண்ட் வந்து குல்தீப்புடைய ஸ்பெல். தேங்க் காட். அதுக்கப்புறம் கட்சியில் நல்லா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. 2019 to win of 2 overs வந்து மெஸ்அப் பண்ண வச்சிட்டோம் பியூட்டிஃபுல்லா. அவங்களோட பாஷ் வந்து டெரிஃபிக் ஆக்டர், ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர் தான். அதான் அந்த 8 for 9 கூட ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ரீச்ல பால் போடக்கூடாதுன்ற டீப் எக்ஸ்ட்ரா கவர்க்கும் டீப் பாயிண்ட் வச்சு அவுட் ஆசம் ஸ்கொயர் கட்டுக்கு போட்டுருங்க. ஸ்கொயர் கட்ல பிஸ்தாலாம் ரொம்ப நிறைய பேர்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. ஸோ அந்த மாதிரி போடுறது பெட்டரே தவிர ஒரு விக்கெட் ஒன்று திருப்பி இன்னொரு விக்கெட்டுக்கு போடலாம். நீங்க போட்டீங்கன்னா மேட்ச் போயிடும். இட்டு தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் லாஸ்ட் ஓவர்ஸ்ல.